ஜோதியில் ஐக்கியமாகிறது என்பது வேறு. ஜோதியில் அந்த மாதிரி ஆனார் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, 2 பேரை நம்ம ஒன்றா சொல்லலாம். ஒன்று இவரை சொல்லலாம், திருஞான சம்பந்தர் வரலாறு பிரகாரம் அப்படி தான் அவர் ஜோதியில் ஐக்கியம் பண்ணார். அவரும் அவர் ஒய்ஃபும் அழைச்சிட்டு போனார். போகிறதுக்கு முன்னால் எல்லாரும் சேர்த்து உள்ள அழைச்சி போனார். எல்லாம் சொல்கிறார், அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டு. அப்போ அது ஜோதியில் ஐக்கியமானது. அப்பர் வந்து ஜோதியில் ஐக்கியமாக இதில் அந்த லிங்கத்தில் ஐக்கியம் ஆகிட்டார். பார்த்துட்டே இருக்காங்க, லிங்கத்தில் ஐக்கியம். அதுக்கப்புறம் சுந்தரம் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து ஜோதியில் ஐக்கியமாக வெள்ளை யானையில் ஏறி இது கைலாயத்துக்கு போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணிக்க வாசகர்னா இதுதான், நீ 658 பதிகம் பாண்டியப்பா திருவாசகம், அதுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்ட்டு இவங்க கேட்குறாங்க, சிவாச்சாரியன்னு கேட்குறாங்க அவங்ககிட்ட. அவர் வந்து என்ன பண்ணான்னா, 658 பதிகங்கள் தானே, அது அத்தனைக்கு பொருள் யாருன்னா இவர் தான் அவர் காட்டுறாரு. அங்கே நடராஜரை காட்டுறாரு. இவங்க அத்தனை பேர் அங்கே திரும்பி பார்த்தா நடராஜரை காட்டிட்டு இருக்காரு. இப்படி திரும்பி பார்த்தா மாணிக்க வாசகரை காணல.